அனைவருக்கும் வணக்கம். தேசிய அறக்கட்டளையிலேருந்து ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கோம். அவங்க வீட்டில் வந்து 2 குழந்தைங்க ஒரு ஆர்டிசம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு செய்தி வந்தது. அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யலான்ட்டு பார்க்க வந்திருக்கோம். வாங்க போகலாம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டங்கிறத நீங்க சொல்லுங்க. இந்த கம்பு வச்சுட்டு இருக்குதுங்க, நாங்க ஒரு நாளைக்கு ஸ்டிக் வாங்கிட்டு கொடுத்துட்டோம், அதோட போயிடாது. 2 பிள்ளைங்களும் உங்களுக்கு இப்படி இருக்கு, அதனால என்ன பண்ணணுங்கிறது எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களை கூட்டு போய் வேலைக்கு போறது கூட உங்களுக்கு சிரமமா இருக்கும், பசங்களை வச்சுட்டு அதை சொல்லுங்க. ரொம்ப முடியாது இந்த பிள்ளைங்க 2 பேருமே நடக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த அன்னைக்கு நாங்க போனாதான் கஞ்சி போகலன்னா இல்லை. அதனால இந்த 2 பிள்ளைங்களும் எங்கேயும் போக மாட்டாங்க, இப்படியேதான் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எங்க வீட்டுல வந்து பிள்ளைங்களை பிஸ்கட் வாங்கி தர்றாங்க, இந்த சிக்கு வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கம்மா, நான் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. இந்த உதவினால நல்லா இருக்கணும். நாங்க ரெகுலரா ஏதாவது பண்றோம். ஏன்னா என்னென்ன தேவைகள், ஏன்னா உங்கள்ட்ட ஒரு போன் கூட இல்ல, உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல எங்களால. சப்போஸ் ஏதாவது வேலை அப்படின்னா நாங்க நம்பர் கொடுத்துட்டு போறோம், நீங்க கேளுங்க. எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்யறோம், சரியா? ஏன்னா 2 பேரும் வச்சு ரொம்ப சிரமப்படுறீங்க. ஒரு ஆளை வச்சு பாக்குறதே கஷ்டம். ஆமா, சாப்பாட்டு கஷ்டம். அதோட எல்லாமே பாதுகாக்கணும், பொம்பளை பிள்ளைங்க எல்லார்ட்டையும் இருந்து பாதுகாக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. பிடிச்சு பாரு, இப்படி போதுமா உயரம்? ஏன்னா இந்த குச்சி வச்சுட்டு உனக்கு அது மாதிரி வந்துடும். இது நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சந்தோஷமா? பத்திரம். அந்த பாப்பா நல்லா நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வேற ஏதாவது நம்ம செய்வோம். இப்ப நடந்து பாருங்க, நடக்க முடியுதுன்னு பாருங்க. ஒரு கை, நீ பயப்படாம நடக்கணும். இப்படி இப்படி பழகுனா சரியாயிடும், சரியா? பழகணும், பயப்படக்கூடாது. அதான் அதான் அதான். இப்ப நீயாதான் நடக்கணும், சரியா? எதிர்பார்க்க கூடாது யாரையும், பழகிக்கணும். கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்க அப்புறம் சரியாயிடும். இந்த உதவி எல்லாம் பண்றீங்க, இதை நம்ம அக்கா மாதிரி அண்ணன் மாதிரி இன்னைக்கு நல்லா இருக்கணும். உனக்கு ஏதாவது நாங்க வாங்கி தரோம், சரியா? பிள்ளைங்க 2 வேணா எதுவுமே சொல்லுதுங்க. நல்ல பிள்ளைங்க, நல்லா வளர்த்துருக்கீங்க, பத்திரமா பாத்துங்க. சரிங்க, ஓகே. அதுக்கு புரியாது, நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா அது ஒரே ஒரு குச்சி வச்சு பழகி இருக்கு. அதனால இந்த குச்சி வச்சு நடக்கும்போது எப்படின்னு நீங்க கொஞ்சம் பழகி கொடுங்க. இதை கொஞ்சம் ஹைட்டா வேணா ஆக்கிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நாங்க ஆக்கி கொடுத்துட்டு போறோம். அதனால உயரமா நாங்க பண்ணி தரோம். கொஞ்ச நாளைக்கு சப்போர்ட் பண்ணா அப்புறம் அதுவாவே பண்ணிக்கும், சரியா? இது செய்யறோம், இப்போதைக்கு இது பண்றோம். அதுக்கு பிறகு நீங்க என்ன தேவைன்னா நான் நம்பர் கொடுத்துட்டு போறேன், நீங்க சொல்லுங்க. அடுத்தடுத்து எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியா? சிக்கு வாங்கி கொடுத்தீங்க, பிள்ளைங்கள பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும். சாப்பாடு தான் எங்களுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க வந்து தாய் மாமனை கல்யாணம் பண்ணதுனாலதானா இப்படி இந்த 2 பிள்ளைங்களை அப்படி நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா, டாக்டர் அப்படிதான் சொல்றாங்க. திரும்ப திரும்ப அந்த தவிர திரும்ப நீங்களும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. சொந்தக்காரங்கள்ல கொடுக்காம இருந்தீங்கன்னா அடுத்த வாரிசாவது இந்த மாதிரி இல்லாம இருக்கும். அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாகவும் நல்லாவும் இருப்பாங்க. டாக்டர் கிட்ட போனாலும் கூட இந்த தாய் மாமனை கல்யாணம் பண்ணா இது மாதிரிதான் இருப்பாங்க பிள்ளைங்க. எங்களாலாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்களாதான் முயற்சி பண்ணி பிள்ளைங்களை நடக்க வைக்கணும். அவங்க விவரம் வந்து அவங்களே நடப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நடக்க மாட்டாங்க. ரொம்ப நிமிஷையா இருக்கு இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. எங்கேயுமே விட்டுட்டு போக முடிய மாட்டாங்க எங்களால. நாங்க விட்டுட்டு போயிட்டா அந்த பிள்ளைங்க என்ன பண்றது? ஒரு நாயே வந்தாலும் கூட, ஒரு அடி இது வந்தாலும் கூட அந்த பிள்ளைங்க அங்கேயும் நவர மாட்டாங்க, அப்படியே உக்காந்தே இருப்பாங்க. நம்மளா பாட்டு பார்த்து விட்டாதான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் நான் இருக்கிற வரலையும் அப்படியே இந்த பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறேன். நான் மூச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால எல்லாருமே வந்து எங்களுக்கு இந்த உதவி பண்றாங்க. எங்க மேடம் வந்து எங்களுக்கு இந்த உதவி எல்லாம் பண்றாங்க. கேஎஸ் அறக்கட்டளை எல்லாம் வந்து இந்த உதவி பண்றாங்க மேடங்கள்லாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. நம்ம இப்போ நார்மல் ஹைட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இவங்களுக்கு மேலே ஏற்றணும், வேறுபடுத்த கம்மி பண்ணணும்னா இதை நட்டு மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டு இதை அழுத்திக்கிட்டு மேலே தூக்கும். தூக்கணும்னா உயராது. கரெக்டாக அந்த இதில் வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும்.
லாக் ஆயிரும். வச்சு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டோம்னா கீழே இறங்காது. வேணுங்கிற ஹைட் நமக்கு வந்துடும். பிடிச்சி பாருங்க. வேணுங்கிற அளவு கரெக்டாக வச்சுட்டு டைட் பண்ணிட்டா போதும். சரியா? சரியா இருக்காமா? சரி. கீழே வந்து 4 பக்கமும் லெக் அந்த கால் இருக்கு. அதனால வந்து எங்கேயும் நகர வச்சு அப்படியே பிடிச்சிக்கலாம். அவங்க வந்து ரொம்ப நலிஞ்ச நிலைமையில இருக்காங்க. குடும்பத்துல வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அம்மா அப்பா இவங்க தான் இருக்கிறாங்க. நீங்க எல்லாரையும் பார்த்துருக்கீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். வேற மற்றவங்க பிள்ளைங்க கூட நல்லா ஆக்டிவா இருக்காங்க, பிரச்சனை இல்லை. இவங்க 2 பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கே புரியல. சிறிய உதவி தான் நான் செஞ்சுருக்கேன். எங்களை தொடர்பு கொள்ளணும்னா எங்கள் வெப்சைட்டில் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு மெயில் ஐடி இருக்குது. எங்களை தொடர்பு கொள்ளலாம். சேர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம். வணக்கம்.